புதுச்சேரி அமைச்சர்களின் டீ செலவு ரூபாய் 28 லட்சம், பூங்கொத்து செலவு ரூபாய் 41 லட்சம். ஆர்டிஐ மூலம் வெளியான பரபரப்பு தகவல்கள். புதுச்சேரியில் ஆட்சியாளர்கள் தங்களது அலுவலகத்தில் டீ காபி செலவு, பூங்கொத்து எரிபொருள் செலவுகள் அவ்வப்போது பேசு பொருளாக மாறும். உதாரணத்திற்கு, புதுச்சேரியில் பொறுப்பு துணைநிலை ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜனுக்கு 3 ஆண்டுகளில் ரூபாய் 2,99,50,561 செலவு செய்துள்ளதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தகவல் தரப்பட்டிருந்தன. இதனால் மக்கள் வரிப்பணம் அதிக அளவில் வீணடிக்கப்படுவதாக அவ்வப்பொழுது விமர்சனங்களும் எழும். இந்நிலையில் குயவர் பாளையத்தை சேர்ந்த அசோக் ராஜா என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் புதுச்சேரி அமைச்சர்கள் அலுவலகத்தில் எத்தனை பேர் பணிபுரிகிறார்கள், கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் வரை அலுவலக டீ காபி மற்றும் பூங்கொத்து வாங்கிய செலவுகள், கார் பயன்பாடு தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார். இது தொடர்பாக அமைச்சரவை அலுவலக பொது தகவல் அதிகாரியான அமுதன் அளித்துள்ள பதிலில் கூறியிருப்பதாவது: ஒவ்வொரு அமைச்சரும் தலா ஒரு கார் பயன்படுத்துகிறார்கள் என்றும், அமைச்சர்களின் அலுவலகத்தில் தலா 14 பேர் பணிபுரிகிறார்கள். உள்துறை அமைச்சர் அலுவலக காப்பி டீ செலவாக ரூபாய் 7,12,635, பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு ரூபாய் 7,81,421, வேளாண் துறை அமைச்சருக்கு ரூபாய் 11,84,320, ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருக்கு ரூபாய் 14,94,039 என மொத்தம் 28,27,815 செலவிடப்பட்டுள்ளது. இதேபோல் பூங்கொத்து வாங்கிய வகையில் உள்துறை அமைச்சருக்கு 5,22,31,000, பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு ரூபாய் 8,04,955, முன்னாள் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சருக்கு ரூபாய் 9,70,700, இந்நாள் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சருக்கு ரூபாய் 1,04,000 என மொத்தமாக ரூபாய் 41,41,400 செலவிடப்பட்டுள்ளது. அமைச்சர்கள் மாதந்தோறும் ரூபாய் 20,000 முதல் 80,000 வரை எரிபொருள் தேவைக்கு செலவிடுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.